பண்ணாரு இப்படி பண்ணாருன்னீங்க. ஆமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்களை கூப்பிட்டதா இல்லாட்டி தேர்தல் காண்டியா? கரெக்டா கேட்டீங்க. எப்பவுமே நேர்மை நடக்கிற டாஸ்மாக் எதிரான அந்த கருத்து, ஆட்சிக்கு எதிரான கருத்து தானே டாஸ்மாக். அதாவது பேசல, ஆனால் கரூர் சம்பவத்தில் அவங்க நியாயமா இல்லையாங்கிறது. அன்னைக்கு ஒரே நாள் நைட்ல அவ்வளவு இடத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கு அவ்வளவு இடத்துக்கு உதவிகள் பண்ணி அந்த விஷயத்தை கண்டவெல்லாம் வச்சாரா வைக்கலையா? அதை நான் சொல்றது என்னுடைய கடமை சார். நல்லது செய்தவங்களை கெட்டதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதை தான் சொல்றேன். முன்னாடி விஜய் விஜய் திட்டலையே, பக்குவப்படணும் சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க, திட்டுறது வேற, பக்குவப்படணும்ன்றது வேற. திருப்பி உள்ள போறதுக்காண்டியா? இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். தலைப்பை போதானே, அவர் தலைப்பை வச்சு பொழுதே நான் வாழ்ந்துக்கிறோம். இளம் விதவைகள் சாவு திமுக தான் சார் அதிகமாக. இளம் விதவைகள் சாவு கடை அதிகமா நீக்கிறது திமுக. அதுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுதான் நம்ம இதை பண்ணிருக்கோம். விழிப்புணர்வு உருவாகணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிருக்கோம். சில காலங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இப்ப ஒவ்வொருத்தரா வந்து அவர் பண்ற தவறை வந்து சுட்டிக்காட்டி பேசுறாங்க. அது என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா நீங்க கூடவே இருந்தீங்க. அவருக்கு ஏதாவது மெயினா இப்ப நீங்க வந்து ஆதரவுலாம் சொல்றீங்க, ஓகே, அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? இப்ப நீங்களே வந்து விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் வெளியே வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இனிமே வந்து விஜய் வந்து வேஸ்ட், அவர் தரையில வந்து கால் வைக்கணும், ஃபிளைட்லேயே சுற்றுலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு கருத்து? நான் குறைஞ்சில்லை, அவர் வேஸ்ட்லேயே சொல்லலை. நல்லா புரிஞ்சுருக்கேன். தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது, நல்லவர்கள் கூட இருந்து வழி நடத்தி அவர் சிஎம்மா ஆகினா கூட எனக்கு சந்தோஷம் தான். அவர் கூட இருந்தவங்க முறையில் எனக்கு மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம் தான். ஆனால் பக்குவப்படணும், நல்லவர்களை கூட வைக்கணும், வல்லவர்களை கூட வைக்கணும், தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும், நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க முன்ன மிரட்டுறது மாதிரி இல்லாமல் அவங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான அன்பான வேண்டுகோள்.